கர்த்தரின் வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கும், பயப்படாதே. உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்தில் இருப்பதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் வேத புத்தகத்தில் தானே இருக்க வேண்டும் என்று வசனங்களை வாசித்துவிட்டு அவற்றை அங்கேயே விட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள். வேதாகமத்தை பக்கம் பக்கமாக படித்தாலும் இருதயத்தில் ஒன்றும் தங்குவதே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி பார்த்தால் முதலில் பைபிளாக மாற வேண்டியது நமது இருதயம்தான். இருதயமே பைபிளாக மாறினால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த விஷயத்திலும் தேவனுடைய வார்த்தையே சார்ந்திருப்பீர்கள். எதிலும் தேவனை விட்டு விலகி போக மாட்டீர்கள். ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டீர்கள். எப்போதும் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஒரு ஜெப சிந்தனையுள்ளவர்களாகவே இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இப்படி தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். சில ஆலயங்களிலே வேத வசனங்களை மணிக்கணக்காக வாசிக்கிறார்கள். வாசித்து முடித்துவிட்டு வெளியே வந்ததும் மிகவும் மோசமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் மணிக்கணக்காக வாசித்த வார்த்தைகளில் ஒன்றும் அவர்களுடைய இருதயத்திற்குள் செல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு போதகர் இவ்வாறு சொன்னார்: ஒரு நாளில் பல மணி நேரம் வேதம் வாசித்தும் அதில் ஒன்றும் புரியாமல் போவதை விட தினமும் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை ஆழமாக தியானித்து இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டாலே வாழ்க்கை மாறிவிடும் என்றார். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்றும் பைபிள் சொல்கிறது. நமது இருதயத்தில் எதையெல்லாமோ பதித்து வைக்கிறோம். ஒருவர் தனக்கு தெரிந்தவரின் பிறந்த நாட்களையெல்லாம் மனதில் பதித்து வைத்திருந்தார். கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் வசனம் ஒன்றும் நினைவில் இல்லை. இதுதான் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தின் அவல நிலையாக இருக்கிறது. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இருதயம் ஒரு வேதாகமம் போல இருக்கிறதா அல்லது குப்பை கூலமாக இருக்கிறதா? இருதயத்தை வேதாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்து உங்களை தைரியப்படுத்தும். நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் பயமில்லாமல் மேற்கொள்வீர்கள். ஆமென்.